Dear students, so I would like to continue first lesson types of inertia. நிலைமனத்துடைய வகைகள். அப்போ inertia of rest ஓய்வு நிலையில் நிலைமம். The resistance of your body to change its state of rest is called inertia of rest. ஒரு பொருளானது இயக்க நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை இயக்க நிலையில் இருக்கக்கூடிய நிலைமம் என்று அழைக்கிறோம். அப்போ inertia of motion, the resistance of your body to change the state of motion is called inertia of motion. இயக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை இயக்க நிலையில் இருக்கக்கூடிய நிலைமம் என்று அழைக்கிறோம். The inertia of direction, the resistance of body change the direction. ஒரு பொருளினுடைய திசையை நம்ம மாற்றுவது சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன், இயக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளினுடைய திசையை மாற்றுவது தான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அப்போ டைப் ஆஃப் இனர்ஷியா தேர் ஆர் 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இனர்ஷியா. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு, இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அப்போது ஒரு ஆப்ஜெக்ட்டு ரெஸ்ட் பொசிஷனில் இருந்தால் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். மூவிங் ஸ்டேட்டில் இருந்தால் இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது மூவிங்கில் இருக்கும்பொழுது அந்த ஆப்ஜெக்டோடைய டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி பார்த்தோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியா. இப்போ இந்த 3 கேட்டகரிக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, an athletes run some distance before jumping because this will help him jump longer and higher. நம்ம இப்போ ஓட்டப்பந்தயம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில தொலைவுகளில் முன்னாடியே எகிரி அந்த தொலைவை அல்லது உயரத்தை கடந்துருவோம். ஸோ இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இனர்ஷியா ஆஃப் மோஷன், இயக்க நிலையில் இருக்கக்கூடிய இனர்ஷியாவுக்கு எக்ஸாம்பிள். when you make a sharp turn while driving a car you tend to lean sideways. அப்போ நம்ம ரோட்டின் ஓரமாக ஒரு காரில் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கார் வந்து டேர்னிங்கில் திரும்பும்போது என்ன ஆகும் அப்படின்னா காரை விட்டு நம்ம வெளியில் வரும். அப்போ கார் அதனுடைய டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கும், நம்மளுடைய டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது எக்ஸாம்பிள் ஃபார் இனர்ஷியா ஆஃப் டைரெக்ஷன். when you vigorously shake the branch of a tree, some of the leaves and the fruits are detached and they fall down. inertia of rest. அப்போ ஒரு மரத்தின் மீது இருக்கக்கூடிய இலைகளோ அல்லது பழங்களோ நம்ம டீடாச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கீழே ஃபால் டவுன் ஆகும், கீழே விழும். ஏன்னு சொன்னால் டியூ டு கிராவிட்டி. இது எதுக்கு சார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு இது எக்ஸாம்பிளு. ஓகேவா? ஸோ அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் லீனியர் மொமெண்டம். இப்போ லீனியர் மொமெண்டம்ன்றது என்ன சார் அப்படின்னா, the impact of a force is more if the velocity and mass of the body is more. The two quantity impact of force exactly new physical quantity known as linear momentum. The quantity known as linear momentum is defined. Linear momentum measure the impact of force on the body. அப்போ linear momentum என்றது ஒரு பொருளின் மீது இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், செயல்படுத்தக்கூடிய விசை. இப்போ the product of mass into velocity of a moving body give the magnitude of linear momentum. இப்போ லீனியர் மொமெண்டம்ன்றது ஒரு பொருளின் மீது செயல்படுத்தக்கூடிய மாஸ், அதனுடைய நிறை, அந்த ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டி, இதை தான் நம்ம மொமெண்டம், உந்தம் என்று அழைக்கிறோம். The act in the direction of the velocity of the object. Linear momentum is a vector quantity. Linear momentum is 1 mark கேட்பான், vector quantity. Linear momentum is equal to mass into velocity. Linear momentum is equal to mass into velocity.
அப்போ லீனியர் மொமெண்டம் P is equal to m into v. m என்றது மாஸ், v என்றது வெலாசிட்டி. It help to measure the magnitude of the force. இந்த விசையினுடைய மதிப்பை தெரிந்து கொள்வதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. The unit of momentum in SI system is kilogram meter per second. 1 மார்க்கில் கேட்பான். SI unit of momentum kilogram meter per second. And in GGS system gram centimeter per second. gram centimeter per second. CGS system the value என்ன? gram centimeter per second. SI system kilogram meter per second. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், நியூட்டனுடைய விதிகளை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ நியூட்டன்ஸ் லாஸில் நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா, திஸ் லா ஸ்டேட் தட் எவரி பாடி கண்டினியூ to be in the state of rest or state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. ஸோ அதாவது நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லெவலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவரி பாடி கண்டினியூ டு பி இன் தி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளையோ அல்லது இயக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளையோ நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்படி கன்சிடர் பண்ணும்போது சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டட், வெளிப்புற விசை செயல்படாத வரை, அந்த பொருளின் மீது வெளிப்புற விசை செயல்படாத வரை அந்த பொருளானது தொடர்ந்து அதே நிலையிலேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொட்டேட்டிங் ஆஃப் ஃபேன், ஒரு ரூமில் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த ஃபேன் ஓடுறது, மூவிங் ஆகிறது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் யூனிஃபார்ம் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். அப்போ நம்ம கையை வச்சு அந்த ஃபேனை தடுக்காத வரை, அப்போ நம்ம கையை வச்சு தடுக்கிறதுன்றது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாத வரை அந்த ஃபேன் எப்படி தான் இருக்குமா, ரொட்டேட்டிங்கில் தான் இருக்கும். அதே போல் பாருங்கள், ஒரு டேபிளை கன்சிடர் பண்ணுங்கள். அந்த டேபிள் மேலே ஏதாவது ஒரு புக்கோ அல்லது நோட்டோ இருக்குது. இந்த புக்கோ அல்லது நோட்டு எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம்பிள். நீங்கள் கையை வச்சு அந்த புக்கையோ அல்லது நோட்டையோ வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகாத வரைக்கும் அந்த புக்கோ அல்லது நோட்டு எங்கே தான் இருக்கும், அந்த டேபிள் மேலேயே தான் இருக்கும். ஸோ இதுதான் நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா. எவரிபாடி கண்டினியூ டு பி இன் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் அன்லஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். வெளிப்புற விசை செயல்படாத வரை ஒரு பொருளானது தொடர்ந்து அதே நிலையில் இருக்கும். அடுத்து பாருங்கள் ஃபோர்ஸ். இப்போ ஃபோர்ஸ்ன்றது விசை. ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல். ஒரு ஆப்ஜெக்டை நம்ம இழுக்கிறதுக்கோ தள்ளுறதுக்கோ பயன்படுத்தக்கூடிய எக்ஸ்டர்னல் எஃபோர்ட்டை தான் நம்ம ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த ப்ரொடியூசர்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ப்ரொடியூஸ் த மோஷன் ஆஃப் த ஸ்டாட்டிக் பாடி. அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அது மோஷன் ஆஃப் த பாடியை சேஞ்ச் பண்ணலாம். ஸ்டாப் ஆர் ட்ரைஸ் டு ஸ்டாப் எ மூவிங் பாடி. அப்போ இயக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி மூவ் பண்ணலாம், மூவிங் பாடியை சேஞ்ச் பண்ணலாம். அப்போ சேஞ்ச் ஆர் ட்ரைஸ் டு சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் எ மூவிங் பாடி. அப்போ இயக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளினுடைய திசையை மாற்றலாம், சேஞ்ச் த டைரக்ஷன். ஃபோர்ஸ் ஹாவ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், ஸோ இட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. அப்போ ஃபோர்ஸ்ன்றது என்ன குவான்டிட்டின்னு கேட்பான், வெக்டார் குவான்டிட்டி. ஃபோர்ஸ்ன்றது என்ன குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ டைப் ஆஃப் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம், லைக் பேரலல் ஃபோர்ஸ் அண்டு அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். அப்போது லைக் பேரலல் ஃபோர்ஸ் என்ன சார் அப்படின்னா 2 or more force equal and unequal magnitude acting along the same direction parallel to each other are called like parallel force.
அதாவது ஒத்த இணை விசை லைக் பேரலல். அப்போது ஒரு விசையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட விசையோ ஈக்குவலோ ஆர் அன்ஈக்குவல் மேக்னிடியூடோ அதனுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது அன்ஈக்குவலாக இருக்கலாம். ஆனால் ஒரே திசையில் அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணால் அதை நம்ம லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அன்லைக் பேரலல் ஃபோர்ஸு. அப்போ இதில் பாருங்கள், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஆனால் 2 ஆர் மோர் ஈக்குவல் ஃபோர்ஸு, ஆனால் ஈக்குவல் ஃபோர்ஸு ஆர் அன்ஈக்குவல் ஃபோர்ஸு அலாங் ஆப்போசிட் டைரக்ஷன் பேரலல் டு ஈச் அதர். ஒரு டேபிள் இருக்குது, டேபிளுடைய ஒரு எண்டில் ஒருத்தவங்களும் அனதர் எண்டில் இன்னொருத்தவங்களும் மூவ் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன். இவங்களுடைய மேக்னிடியூட் வேல்யூ எப்படி இருக்குன்னா அன்ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது ஈக்குவலாக இருக்கலாம். அப்போது ரெண்டு பேரும் புஷ் பண்ணுறாங்க. புஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டேபிள் ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகும். அப்போ இந்த ஃபோர்ஸை நம்ம அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.